முரண்பாடுகளை பற்றி விளக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கருதுகிறேன். ஏன்னா அதில் குழப்புறாங்க. என்ன விஷயம் சொன்னால், அதாவது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை முரண்பாடுகள்ன்றது வேறு. அடிப்படை முரண்பாடுகள் அந்த புரட்சியினுடைய கட்டத்தையும் அந்த திட்டத்தின் அடிப்படையிலேருந்து சமூக ஆய்விலேருந்து அடிப்படை முரண்பாடுகள் வைக்கப்படும். இது சமூகத்தில் புறநிலை இருக்கிற ஆய்வை அது வெளிப்படுத்தக்கூடியது. முதன்மை முரண்பாடுன்றது அரசியல் அதிகாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த அரசியல் அதிகாரத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் ஆளு வர்க்கங்களுக்குள்ளே இருக்கலாம், வேறு வர்க்கங்களுக்குள்ளே இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஆளு வர்க்கத்தினுடைய 2 பிரிவினருக்குள்ளே கூட இருக்கலாம். அதில் இந்த அடிப்படை முரண்பாடுகள் ஒன்று கூட முதன்மை முரண்பாடாக வரலாம், இல்லை 2 சேர்ந்து வரலாம், எல்லாம் சேர்ந்து வரலாம், ஒரு முரண்பாடில் பாதி கூட வரலாம். இதுதான் மாவோவுடைய மிக தெளிவான ஒரு ஆய்வு. இன்னொன்று முதன்மை முரண்பாடு என்பதை மாவோ என்னவா வைக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு புதிய இதை தத்துவ பங்களிப்பை செஞ்சதுனால, அதாவது பொருள்களில் அளவு மாற்றம் பண்பு மாற்றம் மட்டும் இல்லாமல் இடைநிலை பண்பு மாற்றம், அதாவது பகுதி அளவு பண்பு மாற்றம் என்ற ஒரு தத்துவத்தை அவர் முன்வச்சு அதன் அடிப்படையில் சமூகத்தில் இடைக்கட்டங்கள் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். ஒரு புரட்சியினுடைய திட்டம், அதுக்கு குறிப்பான திட்டம் வைக்கிறாரு. ஒரு புரட்சியினுடைய கட்டம், ஒரு புதிய ஜனநாயக புரட்சி, சோசியலிசம், இதுக்கு நடுவுலேயே இடைக்கட்டங்கள் அப்படின்னு வைக்கிறார். சீனாவில் 4 இடைக்கட்டங்களை முன் வச்சார். அப்போ அந்த இடைக்கட்டங்களில் வரக்கூடிய அந்த முரண்பாடுகள் இருக்குது இல்லைங்களா, அரசியல் அதிகாரத்தில், அதுதான் முதன்மை முரண்பாடு. இந்த முதன்மை முரண்பாடு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த முதன்மை முரண்பாடு இடைக்கட்டங்களுக்கு, ஒவ்வொரு இடைக்கட்டங்களுக்கும் முதன்மை முரண்பாடு மாறும். இல்லை ஒரே இடைக்கட்டத்தில் கூட தற்காலிகமாக வேறு ஒரு முதன்மை முரண்பாடு கூட வரலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாவோனுடைய மிக சிறப்பான ஒரு பகுப்பாய்வு. அது ஆனால் இவர்கள் எப்படி இவர்கள் திட்டம் மாறுறது கிடையாது, எதுவும் மாறுறது கிடையாது. 50-60 வருஷமாக அரைச்சமாகவே எப்படி அரைச்சிட்ருக்கிறாங்களா, அதில் முக்கியமான விஷயம் இவங்க முதன்மை முரண்பாடு மாறாதுன்னு நினைக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, இவங்க அரை நிலவுடைமைன்னு வைக்கிறாங்க பாருங்கள், அந்த அரை நிலவுடைமையில் இருக்கக்கூடிய நிலபுத்தத்தை முதன்மை முரண்பாடுன்னு வைக்கிறாங்க. நிலவத்தில் இருக்கிற நிலவுடைமை முதன்மை முரண்பாடாக வரவே வராது, தனியாக வரவே முடியாது. நம்ம சமூக கட்டமைப்பு முதலாளித்துவமே அதிகாரத்தில் இருக்கிறது. இந்திய பெரும் முதலாளித்துவம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதோடு சேர்ந்து முதலாளித்துவம் வரலாம், இது நிலவுடைமை வரலாம். இப்போது தனியார் மயம் தாராளமயம்லாம் நடைமுறைப்படுத்தினாங்கல்ல, அந்த தொடக்க காலத்தினுடைய இறுதி போக்கில் நாம் அதை தான் சொல்கிறோம். அதை ஒரு இடைக்கட்டமாக சொல்லும்போது இந்த ஆளும் வர்க்கங்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. இந்த ஆளும் வர்க்கங்கள்லாம் எல்லா ஆளும் வர்க்கங்களும் ஒன்று சேர்றாங்க. எல்லாம் ஆளும் வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, ஏகாதிபத்தியம், இந்த பெரும் முதலாளி வர்க்கம், அதுக்கு மட்டும் இல்லாமல் சாதிய நிலக்கிழாரியம், அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகார வர்க்கம் முதலாளித்துவம், இதெல்லாமே ஒன்று சேர்ற இடத்துல அப்போது ஒரே முதன்மை முரண்பாடாக மாறுது. அப்போது இங்கே அரசியல் அதிகாரம் என்பது இந்திய பெரும் முதலாளித்துவ வர்க்கம்தான். இந்த இந்திய பெரும் முதலாளித்துவ வர்க்கத்துக்குள்ளே பிளவுபடலாம், இல்லை வேறு வர்க்கங்களோடு அவங்க சேரலாம். இந்த மாற்றங்கள் இருக்குமே தவிர இந்திய பெரும் முதலாளியும் முதன்மை முரண்பாட்டில் இல்லாமல் ஒரு முதன்மை முரண்பாடு இருக்க முடியாது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையாக மாவோவியத்தின் அடிப்படையில். ஏன்னா மாவோயிஸ்ட்னு கூட பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் அந்த கோட்பாட்டுகளே அவங்க பொருத்தி பார்க்கறதில்லை, மாவோனுடைய விளக்கங்களை பொருத்தி பார்க்கறதில்ல. ஏன்னா அவர் சீனாவில் 4 இடைக்கட்டங்களை சொல்கிறாரு, 4 முதன்மை முரண்பாடுகளை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சில புரட்சி நடந்த பிறகு சில துணைக்கட்டங்களை கூட சொல்கிறார். சப்ஸ்டேஜின் ஃபேஸுன்றது இடைக்கட்டம், சப்ஸ்டேஜின் ஒரு சில துணைக்கட்டங்களை கூட சொல்கிறார். அப்போது இவைகள் தான் அடுத்தடுத்து நகர்த்தப்போம். வெறும் இந்த அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுன்றது ஒரு கிராஜுவலிசம். அதுதான் சீர்திருத்தவாதத்துக்கான அடிப்படையாக மாறுது.
இவங்க வெறும் அளவு மாற்றங்களை வைத்து வேலை செய்கிறதுனால தான் இவர்கள் சீர்திருத்தவாதிகளாக மாறுறாங்க. அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர மாட்டுறாங்க. அரசியல் அதிகாரத்தை பற்றிய மதிப்பீடுகள் மூலமாக இடைக்கட்டங்களை வகுத்து முதன்மை முரண்பாடுகளை மாற்றி அந்த முதன்மை எதிரி யார், இலக்கு யார் என்றதை நோக்கி நகரணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துப்போ இந்த சூழ்நிலை எடுத்திங்கன்னா வெறும் இந்திய பெரும் முதலாளி வர்க்கன்றது இன்றைக்கி இப்போ முதன்மை முரண்பாடு கிடையாது. இந்திய பெரும் முதலாளியிலேயே சமூக அடித்தளத்தை, அதாவது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு நடுத்தர வர்க்க சமூக அடித்தளத்தை முன்வைத்து ஒரு பாசிசத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி, அதாவது இந்துத்துவா நவீன பார்ப்பனிய இந்துத்துவா கும்பல் தான் இன்றைக்கி முதன்மை முரண்பாடு. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் முதன்மை முரண்பாடு இன்றைக்கி. இது ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவு, அவ்வளோதான். அப்போ அதில் ஒரு அடிப்படை முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்த பெருமுதலாளி வர்க்கன்றது அடிப்படை முரண்பாடு. அதுலேயே ஒரு கூறாக இது முதன்மை முரண்பாடாக மாறுது. அப்போது இன்றைக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சக்தியை வீழ்த்ததை நோக்கி தான் நம்மளது இருக்கணும். இப்போது அதான் நான் அதிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் எது செஞ்சாலும் டெல்லியை மண்டையில் வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே மாநில வர பிரச்சனைகளாக எடுத்து அப்படியே செஞ்சு நிற்கிறது, இதே போயின்னு இருக்குது. இவன் தான் எதிரி. இது மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியது. மக்கள் கவுன்சிலர் வரைக்கும் எதிரின்னு பார்ப்பாங்க. அவன் ஒரு வார்டில் போய் கேட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு முதன்மை எதிரி அந்த கவுன்சிலர் தான் பல பேர்கள். அப்போ அந்த மக்கள் மனநிலையில் நம்ம சிந்திக்கக்கூடாது. அரசியல் என்பது ஒரு அறிவார்ந்தது. அது அந்த அடிப்படையில் ஆய்வு செஞ்சு நாம் எது முதன்மையாக இருக்கிறாங்களோ அவங்க நம்மளுடைய செயல்பாடுகளெல்லாம், அதாவது இங்கே எதிர்க்கிறதுன்றது ஒரு பற்றி எறியும் பிரச்சனைகளை நம்ம சேர்ந்து செய்கிறோன்னு வச்சுங்க. அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 90% அது இதை நோக்கி தான். எதை நோக்கி இருக்கும்? இந்த பாசிச சக்திகள் நிதி மூலத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடியதை நோக்கி தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். இவர்களும் அதை சேர்ந்தவங்கதான்றதை இவங்களை அம்பலப்படுத்தி இவங்களை எடுத்து போராடணும். அதான் விஷயம். ரெண்டு பேரையும் நாம் ஒரே நேரத்தில் எதிர்ப்போம். ஆனால் முதன்மை எதிரியை தனியாகவும் எதிர்ப்போம். இதுதான் விஷயம். ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஒன்று சேரும்போது 2 பேரையும் எதிர்ப்போம். பரதூர் விமானமா 2 பேரையும் எதிர்ப்போம். 8 வழிச்சாலையா 2 பேரையும் எதிர்ப்போம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு கவர்னர் விஷயம், மாநில ஒரு இதை உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், நீட்டு, இப்படிலாம் இருக்கக்கூடியதில் நான் தெளிவாக முதன்மை எதிரியை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதுதான். ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு, நான் அதை ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தேன், அந்த விஜய் உடைய ஒரே சந்தை ஒரே இதில் காணொலியில் சொல்லியிருந்தேன். இன்னும் கூட பிராந்திய அளவிலான வளர்ந்த இந்த பெரும் முதலாளிகள், இந்திய பெரும் முதலாளி, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த இந்திய பெரும் முதலாளிகள், இவர்கள் இன்னும் கூட சந்தைக்கான போட்டியை சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மாநில உரிமைகளை அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதை ஒழிப்பதுக்கான நோக்கம்தான் அவங்க நோக்கம். அது விஜய் வந்த பிறகு கீழ்மட்டத்தில் இருக்கிற பண்ணை குறுநில மன்னர்களாக இருந்த அதெல்லாம் ஒழிக்கப்பட்டுரும். இடைநிலை புரோக்கர்கள்லாம் ஒழிக்கப்பட்டுரும். குறைந்தபட்சம் தமிழ்நாடு அளவில் ஒரு மையப்படுத்தி முதலாளிகள் சுரண்டுவதற்கு, கார்ப்பரேட் முதலாளி சுரண்டுவதற்கு எந்த தடையில்லாத ஒரு போக்கை உருவாக்குறது தான் விஜயுடைய நோக்கமாக இருக்கும். விஜயும் ஒரே சந்தை ஒரே இதை நோக்கி, பிஜேபி வைக்கிற இதை நோக்கி தான் போவார். அப்போது நம்முடைய செயல்பாடுகள் இந்த அதிகார மையத்தில் இருக்கும்போது மக்களை திரட்டி மக்கள் இயக்கங்களை இன்னும் அதை நோக்கி நகர்த்தும் போதே அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய விஷயம், நம்ம செயல்படக்கூடிய விஷயம், அழுத்தம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அழுத்தம் கொடுப்பது, சில சமயங்களில் தற்காலிக இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது மெஜாரிட்டி இல்லாத சூழல், இது போல் சூழலில் நம்ம ஆட்சியில் பங்கு பெறுவது. அதே போல் நம்ம ஏற்கனவே மிஸ் பண்ணாங்கன்னு சொல்கிற அந்த ஜோதி பாசன் இப்போ கூட ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. நாங்கள் வெளிலேருந்து ஆதரிக்கிறோம், கம்யூனிஸ்டுகள் யார் தெரியுமா, நாங்கள் வெளிலேருந்து ஆதரிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க செய்கிறதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது ஒரு பாதுகாப்பான ஒரு கோடைத்தனம்.
ஒரு பாதுகாப்பான, அதாவது அரசியல் அதிகார செயல்பாடுகளில் தீவிர பங்கை ஆற்ற முடியாத ஒரு பாதுகாப்பான ஒரு கோழைத்தனம். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக தெளிவாக அதில் பங்கு. அதாவது ஒரு சிக்கல் அவங்க முடிவெடுத்துட்டு ஒரு பிரச்சனையை அவங்க வெளியிட்ட பிறகு வெளியிலிருந்து எதிர்த்து ஆதரவை வாபஸ் வாங்குவது என்பது வேறு. ஆனால் அமைச்சரவையில் பங்கு கொண்டு முடிவை எடுக்கும்போதே தடுப்பது என்பது வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பல விஷயங்களை தடுக்க முடியும், பல விஷயங்களை தடுக்க முடியும். அதுக்கான முயற்சி செய்யணும். அப்போ முடியலையா, அப்போ இவங்களை அம்பலப்படுத்திட்டு வெளியில் வரணும். அது இன்னும் பயங்கரமாக. ஏன்னா மக்கள் அரசியலை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பேசுறது தான் அரசியல், இதை கவனிப்பாங்க, இதை கேட்கல, இதை பண்ணல, அப்படி கிடையாது. உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நோக்கி மையமிட்டு இருந்தால் மட்டுமே மக்கள் உங்களை கவனிப்பாங்க. தேர்தல் காலங்களில் மட்டுமே நீங்கள் என்ன கொள்கைகளை பேசுகிறீங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்கன்றதை பொதுவாக மொத்தமாக கவனிப்பாங்க. ஆனால் மற்ற சமயங்களில் நீங்கள் அரசியல் அதிகார மையத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள், என்ன செயல்பாடுகளை நீங்கள் வினையாற்றுறீங்க, எப்படி வினையாற்றுறீங்க, அதில் மக்கள் நலனை எப்படி பிரதிபலிக்கிறீங்க, அப்படின்றதுலேருந்து தான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போது அந்த செயல்பாடு செய்யாத, நான் ஏற்கனவே இவங்க ரிட்டையர்டு மனநிலையில் இருக்கிறாங்கன்னா மந்தமாக கூட இருக்கிறாங்க, ஏதோ அது வேப்பலை அடித்து விடுவாங்களே அது போல் இருக்கிறாங்க. இன்னும் ஸ்டாலினுடைய இது வேப்பலை அடித்து இன்னும் தெளிவே இல்லை, இவங்களுக்கு தெளிவே மாட்டுது. அப்போ இவங்களுடைய பிரச்சனை முதல்ல இது தவறு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி அதை அடுத்த இன்னொரு காணொலியில் கூட விரிவாக விளக்குறேன். இன்றைக்கி நான் அந்த காணொலியிலே போட்டிருந்தேன். நம்ம இந்த சூழலில் ரெண்டு விஷயந்தான், ஒன்று பிஜேபியா சிபிஎம்மா, இது கம்யூனிஸ்டுகளா அப்படின்றது தான். சிபிஎம் தான் இன்றைக்கி பெரிய கட்சி. அது தலைமையில் இடது முன்னணிகளை தயார் பண்ணி, ஜனநாயக சக்தியை தயார் பண்ணி ஒரு இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமைப்பு கட்டமைப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. அமைப்பு கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்க அதை செய்ய முடியும். ஆனால் முழுக்க மந்தத்தனமாகவே இருக்கிறாங்க. அதனால் முதல்ல தலைமைகளை மாற்றப்படணும். இன்றைக்கி சூழல்கள் மாறிட்டுருக்குது, எல்லாமே மாறிட்டுருக்குது. அப்போ தலைமைகள் மாற்றப்படணும். தலைமைகள் மாற்ற பண்ணி ஒரு இளம் ரத்தத்தை கொண்டவர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகம் கொண்டு வரணும். தலைமை மாற்றுனா ஒரு செக்ரட்டரி மாற்றுதுன்னா சொல்லலை, ஒரு மாநில குழு தீர்மானிக்கும் பாடியில் பெரும்பான்மையை இளைஞர்களை கொண்டு வருதுன்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆலோசனை. இது சீரியஸாக நம்ம அரசியல் அதிகாரத்தில் மையமிட்டு செயல்படணும். அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி மக்களை திரட்டணும். நாம் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அது சீர்திருத்த போராட்டங்கள் இருக்கட்டும், பொருளாதார போராட்டங்களும் எல்லாமே அரசியல் அதிகாரத்தோடு இணைக்கப்படணும். நாம் திரட்டப்படக்கூடியது எல்லாமே அரசியல் அதிகாரத்தோடு இணைக்கப்படாத அனைத்தும் பொருளாதாரவாதம், சீர்திருத்தவாதம், திரிவுவாதம். அதனால் அதிலேருந்து எல்லாம் வெளியில் வாங்க, வெளியில் இதை நோக்கி நகரணும். இதை இன்னும் விரிவாக கூட அடுத்த காணொலியில் பேசணும்.